கொடுங்கோளர்கள் எப்பவுமே முட்டா பயலா தான் இருப்பான். இங்கேயும் அப்படிதான். யாரோ சத்தம் போட்டாங்க, உங்களுக்கு வயசு 75 ஆயிருச்சு, அதனால தாங்கள் ஓய்வு பெற்றால் நன்றாக இருக்கும். என்ன பண்றது? பதில் சொல்லி ஆகணும். நான் மனித பிறவி அல்ல. ஏன்னா மனுஷனா இருந்தா தானே ஓய்வு தேவை. நீ 75 வயசுன்னு என்னை வீட்டுக்கு அனுப்பலான்னு பாக்குறியா? நான் மனிதன் அல்ல, நான் கடவுளின் பிறவி. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த கடவுள் எவன்லாம் சொன்னானோ அவன்லாம் முட்டா பையன். இதுக்கு முன்னாடி குர்ஆன்ல பாத்தீங்கன்னா 2 பேர் தான் அதை சொல்லியிருக்காங்க. ஒன்னு ஃபிரௌன்னு ஒருத்தன், இன்னொருத்தன் நம்ரூதுன்னு ஒருத்தன். 2 பேருமே வடிகட்டுன முட்டாள். வடிகட்டிய முட்டாள்களின் கடைசி புகலிடம் என்ன தெரியுமா? நான் கடவுள், நான் கடவுளின் அவதாரம், நான் கடவுளின் பிறவி. நான் மனித பிறவி இல்லைங்கிற வாசகம் ஏன் தெரியுமா வருது? உள்ள இருந்தே கிளம்பிட்டானுங்க. 75 வயசு ஆச்சு, யூ கேன் கோ, யூ பேக் அப்படின்னு சொல்லி பின்னாடி போன்ற மாதிரி சொன்ன உடனே தான் அவதாரம் எடுத்திருக்கிறார். நான் இதுவரைக்கும் யாரு பேரையும் சொல்லல, ஆனா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. கடவுள்னு சொன்னவன் பூரா நிறைய முட்டாள்தனம் பண்ணியிருக்கான். ஒரே ஒரு சாம்பிள் சொல்லிட்டா, இந்த ஃபிரௌனுங்கிறவன் மூசா எதிரில் வந்துட்டார், அவர் ஆதாரத்தோடு வந்து விட்டார். இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? விறுவிறுன்னு ஊர்ல இருக்கிற சூனியக்காரர்களை எல்லாம் கூட்டிட்டான். குர்ஆன்ல சுமார் 9 இடத்துல இந்த செய்தி வருது. எல்லாத்தையும் கூட்டி, மூசா பெரிய சூனியத்தோடு வருகிறார், அதை அழிக்கிற அளவுக்கு பெரிய சூனியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அவன் கவர்மெண்டே வந்துட்டதுனால காசை கரெக்டா பேசிடலான்னு முடிவு பண்ணிட்டான் சூனியக்காரன். குர்ஆன்ல இருக்கு, இன்னலனா லஅஜ்ரன் இன் குன்னா நஹ்னுல் காலிபின். 9வது ஜுஸ் 16வது ஜுஸ் ரெண்டுலயும் இருக்கு. ஆமா, நாங்க ஜெயிச்சிட்டா காசு கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல. இன்னலனா லஅஜ்ரன் இன் குன்னா நஹ்னுல் காலிபின். அதுக்கு ஃபிரௌன் சொன்னா, கால நஅம் வ இன்னக்கும் இதல் லமினல் முகர்ரபின். ஆமாமா, காசெல்லாம் கரெக்டா கிடைச்சிரும். அரண்மனைக்கு அரசுக்கு நீங்க ரொம்ப நெருக்கமானவங்களா மாறிடுவீங்க, நீங்க அவரை ஜெயிச்சா போதும். கூலிய கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவன் போனதுக்கு அப்புறம் தப்சீர்ல எழுதுறாங்க, அவனா பேசிட்டானா சூனியக்காரர்கள்லாம். ஆமா, இவன் தான் கடவுளாச்சே, இவைய நம்மள்கிட்ட வந்தான். இல்ல கேப்பனா இல்லையா? ஏங்க நீ வந்து சாதாரணமா அரசேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா பிரச்சனை இல்லை. நீ திடீர்னு வந்து அனரப்புக்கும் இல்ல ஆளா, நான் கடவுள்னு சொல்லியிருக்க. கடவுள்ங்கிறவன் எதுக்காக சூனியக்காரன் போகணும்? இவன் காசு கூலி அதுல எதுவும் வில்லங்க வந்துடக்கூடாது. அதனால அதை கன்ஃபார்மா பேசி அனுப்பிச்சுட்டு அவனுக்குள்ள பேசுறானா, கடவுள் எதற்காக நம்மிடம் வர வேண்டும்? அங்கேயே தெரிஞ்சு போச்சு இவன் கடவுள் இல்லைன்னு. இப்ப கடவுள்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் பெரும்பாலும் கடந்த காலங்களில் முட்டாள்களாகவே இருந்திருக்கிறார்கள். இப்போது உள்ள மனித பிறவி அல்லாததும் அப்படித்தான் என்கிற முடிவுக்கு நாம குர்ஆன்ல இருந்தே வர வேண்டியது இருக்கு. இந்த கடவுள் கடவுள்னு சொல்றவன் பூராமே கடைசியில மவுத்து வரும்போது மாட்டிக்குவான். மவுத்து வந்துட்டா என்ன பண்ண முடியும்? கடவுள் மவுத்தா போயிட்டாருன்னா சொல்ல முடியும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒரு பாபான்னு சொல்லி அவரை போட்டு கடவுளாக்கி, அவரு தான் கடவுள் அது இதுன்னு சொல்லி, உங்க ஊருக்காரங்க அங்க வரையும் கடை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரு பாபா பாபான்னு கடைசியில் பார்த்தா பாபா பிரச்சனை உடம்பு பூரா அட்மிட் பண்ணிட்டானுங்க. ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி பார்த்தா பயங்கரமான கூட்டம், பூரா பக்தர்கள், காப்பாத்து காப்பாத்து அப்படின்னா. யாருடா காப்பாத்து? கடவுளை காப்பாத்து அப்படின்னா. ஏண்டா கடவுள் தாண்டா எல்லாத்தையும் காப்பாத்துறோம். ஊர் உலகத்தில் உள்ளவங்களை எல்லாம் அவரு தான் காப்பாத்துரு. இப்ப பார்த்தா கடவுளுக்கு ட்ரிப் இறங்குது, கடவுளுக்கு டயாலிசிஸ் நடக்குது, எல்லாம் நடக்குதுங்க கர்நாடகாவில். மனிதர்கள் யார் கடவுளின் அவதாரம் என்று சொல்லுகிறார்களோ, யார் தன்னை கடவுளின் பிறவி என்று கருதுகிறானோ, மனித பிறவி அல்ல என்று சொல்லுகிறானோ, இவனெல்லாம் மாட்டிக்கிறது எங்க தெரியுமா? மவுத்து வரும்போது மாட்டிக்குவான். அல்லாஹ் அப்படி சீக்கிரம் கொடுத்தாலும் பரவாயில்ல. இதுக்கும் ஆமீன் சொல்றீங்க. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற தான் மனித பிறவி அல்ல என்று சொல்லி செய்த எல்லா விதமான கயமைத்தனங்களையும் புனிதப்படுத்துவதற்கான ஒரு வார்த்தை. நான் சொன்னது ஃபிரௌனுடைய ஒரு முட்டாள்தனம். நீங்க குர்ஆன்ல வழி நெடுக ஃபிரௌனை வாசிச்சு பாருங்க. அவன் ஆட்சியாளன், அதே சமயத்தில் தன்னை மனித பிறவி அல்ல என்று சொன்னவன். வழியில் அவன் செஞ்ச எல்லாமே முட்டாள்தனம், எல்லாமே முட்டாள்தனம். ஏங்க, ஒரு குழந்தை நாட்டில் பிறக்க போகுது,
அந்த குழந்தைனால நம்ம கவர்மெண்ட் போயிரும் அப்படின்னு கனவு பார்த்தான். என்ன செய்யணும்? செக்யூரிட்டியை போட்டு உளவுத்துறை அனுப்பிச்சு என்ன ஏதுன்னு பார்த்து பிடிக்க வேண்டியதானே. முட்டாள்தனமான முடிவு என்ன தெரியுமா? நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் கொன்றுங்கன்ட்டான். யுதப்பிஹு அப்னாஅஹும் வ யஸ்தஹ்யி நிசாஅஹும் இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன். குர்ஆன்ல வருது, அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்லுவது. எவனாவது இப்படி முடிவு பண்ணுவானா? அவன் செய்த எல்லாம் முட்டாள்தனம், எல்லாம் முட்டாள்தனம். கடைசியில செத்து போனது கூட முட்டாள்தனங்க.